காஞ்சிபுரம் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு ஆலைகளில் அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து அவர்களுக்கு ஆதரவாக மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வோம் என்று CITU சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டதால் வேலை நிறுத்த அறிவிப்பு திரும்பப் பெறப்படுவதாக CITU மாவட்ட தலைவர் முத்துக்குமார் அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி அலுவலக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. கருங்கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருந்த சுவர் பலமிழந்து சரிந்து விழுந்தது. இதனால் அருகில் இருந்த வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்தன. உதகை அருகே அடர் வனப்பகுதியில் உள்ள பொக்காபுரம் மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். பாரம்பரிய உடையணிந்த படுகரின மக்கள் வண்ண வண்ண குடைகளுடன் ஹவ் ஹவ் என சத்தமிட்டபடி கோவிலை சுற்றி வந்து வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் 15 வயது சிறுமியை திருமணம் செய்த வழக்கில் 20 வயது இளைஞர் உட்பட 4 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15 வயது மகளை காணவில்லை என அவரது தந்தை சிவகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் காணாமல் போன சிறுமி தன்னை செல்வம் என்பவர் அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியதாக கடந்த 9ஆம் தேதி குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து செல்வம், அவருக்கு உதவிய உறவினர்கள் காளியம்மாள், முருகன், முத்துலட்சுமி ஆகியோரை கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். யுக்ரைனின் துறைமுக நகரமான ஒடேசாவில் ரஷ்ய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதால் பல இடங்கள் தீப்பற்றி எரிந்தன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் எல்லையோர பகுதிகளில் இரு நாடுகளும் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் யுக்ரைனின் கடலோர நகரமான ஒடேசாவை ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்கியது. இதில் ஒரு குடியிருப்பு, பொம்மை கிடங்கு உள்ளிட்டவை தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தன. டெல்லியில் குடிசை பகுதியில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். ஆனந்த் விகார் என்ற இடத்தில் அதிகாலை 2:15 மணிக்கு வீடு ஒன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் அந்த குடிசை இருந்த இடமே தெரியாத அளவிற்கு எரிந்து சாம்பலானது. இதில் சிக்கி உயிரிழந்த 3 பேரின் உடல்களை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஜம்முவில் இருந்து சாங்லிகோட் என்ற இடத்திற்கு டெம்போ டிராவலர் வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ரியாசி மாவட்டத்தின் மஹோரி என்ற இடத்தில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டின் பின்பக்க ஜன்னலை உடைத்து 46 சவரன் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. அக்ரகாரத்தைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி முத்துவின் மனைவி 2வது பிரசவத்திற்காக அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஜன்னலை உடைத்து சென்ற நபர்கள் பீரோவில் இருந்த நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.